Hi friends, welcome back to my channel. சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை விசு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ லேட்டாக வந்திருக்கும். ஒன்றும் இல்லைங்க, பழைய மாதிரி பேக் பெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சு. 2 நாள் பிசியோதெரபி போயிருந்ததுனால வீடியோவை ரிலீஸ் பண்ண முடியல. சித்திரை விசு, அதாவது சித்திரை சில இடத்துல சித்திரைக்கணின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சித்திரை விசு சொல்லுவோம். சித்திரை விசு அன்னைக்கு நான் என்ன ஸ்வீட் பண்ணினேன், என்ன டிஃபன் பண்ணினேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்க பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இன்னொன்று, யூடியூப் நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. அதனால் யூடியூப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சேனலுக்குள்ள நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்டு. உங்களுக்கு உங்களோட குழந்தைங்க பிறந்தனாலோ அல்லது உங்களோட பிறந்தனாலோ, உங்கள் ஹஸ்பண்டோட பிறந்தனாலோ அல்லது உங்களோட நெருங்கிய நண்பர்களோட பிறந்தனாலோ, யாரோடதுனாலும் இருக்கட்டும், அல்லது திருமண நாள், இப்படி ஏதாவது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும், நம்ம சேனல் மூலிமா வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டேட்டு, பேர் இதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணுறப்போ பேரோட எந்தெந்த டேட்டோ அந்த டேட்டில் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தமிழ் வருடப்பிறப்போட முதல் நாளை ஸ்வீட்டோட தொடங்கலாம் அப்படின்னு காலையிலே கேசரி பண்ண ஆரம்பித்தேன். வீட்டில் வெள்ளை ரவை இல்லை, அதுக்கு பதிலாக சோள ரவை இருந்துச்சு. இந்த சோள ரவையுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களில் இந்த சோள ரவை கேசரிக்குன்னே நல்ல பொடி ரவையாக கிடைக்கிது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கிறேன். முதல்ல நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரியை சேர்த்துட்டு நெய்யில் வறுத்துக்கோங்க. கருக விடாமல் முந்திரியை வறுத்தோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை வராது. முந்திரி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாதி அளவுக்கு முந்திரி வறுபட்டதுக்கப்புறம் நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சையை நம்ம சேர்த்து வறுக்க முன்னாடி அந்த திராட்சையை சாப்பிட்டு பாருங்கள். சில திராட்சை ரொம்ப புளிப்பாக இருக்கும், சில திராட்சை அந்த புளிப்பு தன்மை கம்மியாக இருக்கும். நமக்கு புளிப்பு தன்மை கம்மியாக இருக்கிற திராட்சையை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்வீட்டில் ஒரு புளிப்பு தன்மை வராமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முந்திரி கூடையே நான் திராட்சையும் சேர்த்து வறுத்துட்டேன். வறுத்ததை இப்போ ஒரு தட்டுக்கு எடுத்துக்கோங்க. திராட்சையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கரிஞ்சு போகக்கூடாது. இப்போது முந்திரி திராட்சையை வறுத்ததை தட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதே நெய்யில் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன், சோள ரவை. அதை சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக ரவை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கணும். ரவையுமே தீஞ்சு போகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. பக்கத்தில் உள்ள அடுப்பில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதுக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றணும். நான் ரவையை நல்லா வறுத்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம 1 டம்ளர் அளவு ரவை சேர்த்தோம். அதிலே கொதிக்கிற தண்ணியை 3 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட் திகட்டாமல் இருக்கும். இதுவே நம்ம சாதாரண ரவையாக இருந்துச்சுன்னா 1க்கு 2.5 டம்ளர் அளவு தண்ணி வச்சா போதும். இது சோள ரவைங்கிறதுனால 1க்கு 3 பங்கு வச்சாதான் நல்லா குலைவாக வெந்து வரும். இந்த மாதிரி அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி, நான் இதுக்கு கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, கேசரி பவுட்ரு எதுவுமே நான் சேர்க்காம தான் இன்றைக்கி இந்த கேசரி பண்ணியிருக்கிறேன். நல்லா அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சி கொஞ்சம் உதிரியாக வர்ற அளவுக்கு வரும்போது தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ சர்க்கரையை நான் ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்குறேன்.
இது வந்து கொஞ்சம் திகட்டுற மாதிரியான இனிப்பு தான். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த சர்க்கரையும் சேர்த்துட்டு அது கூடவே முந்திரி திராட்சை வறுத்து வச்சதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளற கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்து வரும். கட்டி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கேசரி மட்டும் நம்ம கிளறிட்டே இருந்தோன்னா தான் அந்த ரவை அங்கங்கே கட்டி பிடிக்காமல் நல்லா அப்படி சாஃப்டாக எடுக்கும்போதே அப்படி அல்வா மாதிரியான ஒரு கொழகொழப்பு தன்மைக்கு வருங்க. இதே மெத்தடில் நீங்கள் வந்து செய்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீடுகளில் வைக்கிற கேசரிக்கு நிறைய பேர் அடிக்ட்டு. அதே மாதிரியான டேஸ்ட்டில் சூப்பராக இந்த சோள ரவை கேசரியும் கிடைக்குங்க. நீங்கள் உங்களோட வீட்டில் தமிழ் புத்தாண்டுக்கு என்ன ஸ்வீட் பண்ணினீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கிளறணும் அப்படின்னா நம்ம சேர்த்து அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா அந்த ரவையோடு சேர்ந்து இறுகி வரும். இந்த டைமில் நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் மட்டுமே சேர்த்து நம்ம கேசரி பண்ணுறப்போ திகட்டுங்க சாப்பிட்றதுக்கு. இது தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு திகட்டாது. சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வெளியில் கக்கி கேசரி வந்து ரெடி ஆகிடுங்க. கேசரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடி மட்டும் பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சிச்சின்னா வீணாக போயிடும். அதனால் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா அதே மாதிரி ரவை வந்து குழைவாக வெந்திருக்கணுங்க. இப்போ சூப்பராக பாருங்கள், நல்லா குழைவாக வெந்து எந்த அளவுக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னு. இது ஆறும்போது இன்னுமே கொஞ்சம் இறுகி வரும். நம்ம புத்தாண்டுக்குன்ட்டு முத கேசரி பண்ணியிருக்கிறதுனால சாமிக்கு முதல்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாமியோட கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சுட சுட ஃபஸ்ட்டு சாமிக்கு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நான் சூடாக எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு இந்த குழைவு தன்மை இருக்குது. இதே இன்னும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அந்த கரண்டியில் எடுக்கும்போது அப்படியே அந்த கரண்டி அளவுக்கு ஷேப்பாக கிடைக்குங்க. நீங்கள் ரொம்ப அடுப்பை ஆஃப் பண்ணும்போதே இருகலாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த அளவு வந்து கரெக்டான அளவுங்க. உங்களுக்கு இந்த சோள ரவை கேசரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கும் குழந்தைங்களுக்கும் பால் சோறு பண்ணினோம். இது வந்து எங்கள் வீட்டில் என்ன விசேஷனாலும் இந்த பால் சோறு பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டெல்லாம் கணவருக்கும் சேர்த்து தான் இந்த பால் சோறு பண்ணுவோம். இப்போ வந்து அவருக்கு டயாபெட்டிக் வந்து ரொம்ப ஒரு கண்டிஷன் தாண்டி இருக்கிறதுனால அவருக்கு வந்து இப்போ அரிசி சாப்பாடே கொடுக்கறதில்ல. அதனால் அவருக்கு வேறு சாப்பாடு பண்ணினேன். எங்களுக்கு வந்து 2.25 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, அதுவும் ரேஷன் பச்சரிசி தான், நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 4-5 தண்ணிக்கு அப்படியே நல்லா அலசிட்டோம் அப்படின்னா அதில் அழுக்கே இருக்காது. இன்னொன்று இப்போ ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி நல்லா சாப்பாடும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. அரிசி வெள்ளை வெள்ளையர்னும் இருக்குது. கடையில் வாங்கின அரிசியெல்லாம் தோற்று போகிற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ கழுவி எடுத்தாச்சு. இதில் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம தேங்காய் திருவி தேங்காய் பால் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஊறிட்டு இருக்கட்டும். நான் 2 தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் 2ஐயும் கீறி நான் வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இதில் தலைப்பால் 2ஆம் பால் தனித்தனியாக நம்ம எடுக்க வேண்டியதில்லை. நம்ம இப்படியே ஒன்றாவே நம்ம எந்த பாத்திரத்தில் இந்த சாதம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி வேகிற அளவுக்கு, அதாவது இப்போது நீங்கள் டம்ளர் கணக்கு கேட்டிங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2.25 டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தேங்காய் பால் வர்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசிங்கும் போது உங்களுக்கு கம்மியாக தான் தேங்காய் பால் தேவைப்படும். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும், நல்லா குழைவாகவும் வெந்துடும். இப்போ தேங்காய் பால் அடுப்பில் வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம அரிசி வேகும்போது கூட நம்ம உப்பு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் பாலை நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விடாமல் கொஞ்சம் அப்படி நுர கூட்டி வரும்போது நம்ம அரிசியை சேர்த்துடணும். கொதிக்க விட்டோம் அப்படின்னா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும். தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்தில் கேசரி வச்சு அது கூடவே பார்த்திங்கன்னா அதிரசம் லட்டெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும்.
நம்ம பக்கத்தில் ஒரு வேளை தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா பக்கத்தில் ஒரு அடுப்பில் நம்ம தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கலாங்க. சுடு தண்ணியை விட்டோம் அப்படின்னா நம்ம இடைக்கிட கிளறி விட்டு அரிசி வேகலை அப்படின்னா தண்ணி பத்தலை அப்படின்னா சுடு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அரிசியை சேர்த்தாச்சு, தண்ணி இல்லாமல் அரிசியை சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் பால் சாதமும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா என்ன ஏதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வயிறு வலி இருக்குது அப்படின்னு குழந்தைங்க சொன்னாலே இந்த தேங்காய் பால் சாதம் பண்ணிவிடுவேன். தேங்காய் பால் சாதம்னா இது நம்ம ரெகுலராக நம்ம ஊரில் செய்யக்கூடிய தேங்காய் பால் சாதம் கிடையாது. இது வந்து இந்த வெறும் தேங்காய் பாலும் அரிசியும் உப்பு சேர்த்து வேக வைப்போம். வேக வச்சுட்டு அதை ஒரு சூப்பர் மெத்தட் பண்ணுவோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அரிசி சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. அப்பப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம தம் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியுமே தேங்காய் பாலும் ஒன்று போல் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டுடலாம். தம் போடுறதுங்கிறதுமே பெரிய விஷயம் இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் அரிசி வந்து பருக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது. தம் போட்டாலும் வேகாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்ததுனால பக்கத்து அடுப்பில் இருந்து சுடுதண்ணி எடுத்து நான் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு தாங்க நான் சொன்னேன், ஒரு வேளை உங்களுக்கு அரிசி வேகாமல் இருக்குது அப்படின்னா நம்ம சுடுதண்ணி தான் சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி சாப்பாடு வந்து ஒரு மாதிரி ஆறி வரும்போது தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், சொதன்னு இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பழைய தோசைக்கல்லை தூக்கி வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் சாத சட்டியை தூக்கி மேலே வச்சுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடுங்க. வெந்து அந்த தேங்காய் பாலெல்லாம் இஞ்சி சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். இடையில மட்டும் ஒரே ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது அருமையாக இருக்குது. நான் வந்து 2.25 டம்ளருங்கிறது எங்கள் வீட்டில் அதிகம்தான். ஆனால் இந்த தேங்காய் பால் சாதம் பிள்ளைங்க வந்து மத்தியானமும் கேட்பாங்க. தேங்காய் பால் சாதம் அப்படின்னாலே மதியமும் கேட்குறதுனால நான் 2 நேரத்துக்கும் சேர்த்து வச்சுட்டேங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டாச்சு. ஒரு தட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஓரங்கள் எல்லாம் தடவி விட்டுக்கோங்க. சாப்பாடுமே தேங்காய் பால் சாதமுமே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சுட சுட அந்த பாத்திரத்துலேருந்து அந்த நம்ம தேங்காய் எண்ணெய் தடவின தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சு ஒன்று போல் சமன் பண்ணி விட்டுருங்க. இதுவுமே வந்து சாமிக்கு படைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி தட்டில் நல்லா பரத்தி விட்டுட்டு நல்லா பீஸாக எடுத்து சாமிக்கு வைக்க போகிறோம். அந்த தட்டிலையுமே நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒன்று போல் சமன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஆற விட்டுருங்க. மீதி சாதம் அப்படியே பாத்திரத்தில் இருக்கட்டும், சூடாகவே அது இருக்கட்டுங்க. இதை இப்போ ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சாதம் நல்லாவே ஆறிடுச்சு. கத்தியில் இந்த நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கேசரிக்கு பீஸ் போடுற மாதிரி இந்த பீஸ் போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உடையாமல் வரும். ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக சூப்பராக வருங்க. குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பீஸாவே எடுத்து கொடுத்தீங்கன்னா இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சும்மா வெறுமனே எடுத்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. பக்கத்தில் தொட்டுக்க எதுவுமே வேண்டாம். நாங்கள் வந்து இதுக்கு வந்து பக்கத்தில் தொட்டுக்கனா ஸ்வீட் தான் வச்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணுன்னா கார சட்னி வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இது கூட சிக்கன் கறியும் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பீஸாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த தேங்காய் பால் சாதம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் கணவருக்கு அடுத்து என்ன பண்ணினேங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சிகப்பு சோளம் நைட்டே ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஊறி நல்லா முத்தாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் 1-2 அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. சோளத்தை நம்ம அப்படியே வேக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் முத்தாக இருக்கும். வேகிறதுக்கும் டைம் எடுக்கும். அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்காதுங்க, பிடிக்காது. திடீர்னு சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி 1-2 அரைச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம்.
இது குக்கரில் விசில் போட்டெல்லாம் நம்ம வேக வைக்க போகிறதில்ல. நைட்டே ஊற போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமும் வெந்துடும். குறைஞ்சது சிவப்பு சோளத்தை பொறுத்த வரைக்கும் 12 மணி நேரம் ஊறி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் கஞ்சி. அவருக்கு இந்த கஞ்சியும் இஞ்சி துவையலும் பண்ணினேங்க. இந்த கஞ்சிக்கு இஞ்சி துவையல், கடலைப்பருப்பு துவையல், எள்ளு துவையல் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இஞ்சி துவையல் பண்ணினேன். நான் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சேன். அந்த 1 டம்ளருக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. மிக்ஸி ஜாரில் 1, 2 அரைச்சிட்டு இந்த மாதிரி குக்கரில் நம்ம சேர்த்து அதுக்கு தண்ணி அளந்து சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு இதை அடிக்கடி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அதே சமயத்தில் அடி கனமான பாத்திரத்தில் இந்த கஞ்சியை செய்ய ஆரம்பிங்க. நல்லா இது வந்து கொதிச்சு வரும். இந்த மாதிரி கொதிச்சு வருங்க. நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஊற வச்சுருக்கிறதுனாலையும் மிக்ஸி ஜாரில் 1, 2 அரைச்சதுனாலையும் உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் இந்த கஞ்சி வந்து வெந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா பொங்கி கீழே ஊற்றிடும். இன்னொன்று அடி பிடிச்சிடுங்க. இந்த சிகப்பு சோள அரிசி கஞ்சி வந்து டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கம்மங்கூழெல்லாம் சாப்பிட்டா எப்படி அவங்களுக்கு அந்த ஜீரணத்தன்மை வந்து கொஞ்சம் அந்த வயிறு ஃபுல்ஃபில் ஆகிட்டு அடுத்து அடிக்கடி பசிக்காமல் உங்களுக்கு அந்த டயாபெட்டிக் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுதோ, அதே மாதிரி தான் இந்த சோளமும் இந்த சோள கஞ்சியும் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் அந்த ஒரு பவுல் குடித்தாலும் வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஏதாவது அடிக்கடி சாப்பிட்டு சுகர் ஏறாது. இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி நமக்கு இஞ்சினா பரவாயில்ல. நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வரும்போது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதை சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டு இஞ்சி துவையல் பண்ணிடலாம். அப்போ இஞ்சி துவையல் நம்ம அரைச்சி ரெடி பண்ணும்போது கஞ்சியும் ரெடியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாங்க. கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இஞ்சி துவையல் வந்து நான் இப்படி தாங்க செய்வேன். நிறைய பேர் நிறைய வித்தியாசமாக பண்ணுவாங்க. ஆனால் இப்படி பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தில் நம்ம வெள்ளை சாதத்தோட போட்டு கிளறி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பிள்ளைங்க சொன்னாங்க, அம்மா நம்ம பால் சோறுக்கும் இஞ்சி துவையல் வந்து சேர்த்து செய்யுங்கன்னாங்க. அதனால் நான் சேர்த்து செய்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கூடவே 4 பச்சை மிளகா, 4 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், நீளமாக நறுக்கின மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்தாச்சு. அதாவது 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ துவையலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா 2வது சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே சேர்க்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தையும் இஞ்சியும் பாதி அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நிறம் மாதிரி வதங்கணும் அப்படிலாம் இல்லைங்க. இந்த வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாலாம் வதங்கி வரும்போதே அந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா வறுபட்டு வந்துடும். இந்த டைமில் நல்லா ஒரு எலுமிச்சைப்பழ சைஸுக்கு புளி சேர்த்துட்டு அதாவது பாதி சின்ன தேங்காயில் பாதி மூடி தேங்காயை பல்லாக கீறி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா இப்போ வந்து அந்த வெங்காயம் அந்த இஞ்சி எல்லாம் வறுபட்டு நல்ல ஒரு மணம் வரும். இந்த நேரத்தில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அந்த மல்லித்தழையும் நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த துவையல் வந்து நைட்டு வரைக்குமே நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நான் புளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம மல்லித்தழையை நம்ம இப்போ மத்தியானம் மட்டும்தான் நம்ம துவையல் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா மல்லித்தழை சேர்த்துட்டு லைட்டாக 2 கிண்டு கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ மல்லித்தழையும் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஞ்சியுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு ஒரு தடவை நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க.
பார்க்கவே சூப்பராக இருக்குது. நாங்கள் மத்தியானமும் இந்த சிவப்பு சோள கஞ்சி தான் நாங்கள் குடித்தோம் இன்னைக்கு. இப்போ மூடி போட்டு அதை ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ துவையலை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நம்ம கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். துவையலுங்கிறதுனால நமக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சா போதும். நான் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னா, மத்தியானம் கொஞ்சம் வெள்ளை சாப்பாடு வச்சு இந்த இஞ்சி துவையல் போட்டு லைட்டாக நெய் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கெல்லாம் கூட பிள்ளைங்க இந்த இஞ்சி துவையல் வச்சு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இப்போ இஞ்சி துவையலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். முதல்ல ஹஸ்பண்டுக்கு இந்த சோள கஞ்சி வச்சு கொடுத்துடலாம். நல்லா மோருமே அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் பாத்திரத்தில். இப்போ வெயில் காலம் வந்ததுலேருந்து ஒரு 4 பாக்கெட்டு தயிர் வாங்கி காலையிலே நல்லா மோர் அடித்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நான் வச்சிடுறது. வேணுங்கிறப்போ பிள்ளைங்களும் சரி, அவரும் சரி, நானும் சரி, தாகமாக இருக்குதுன்னா மோரை எடுத்து நாங்கள் குடிச்சுக்குவோம். இப்போது ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா, இப்போ அரை பவுல் வந்து இந்த வெள்ளை சோளம் சேர்த்துருக்கேன். அது கூடவே நல்லா மோரை வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு பவுல் வந்து சாப்பிட்டா மதியானம் வரைக்கும் நல்லா பசி தாங்குங்க. வயிறும் வந்து நிறையும். சிறுதானிய உணவு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் தேடி தேடி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்குது. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.